வணக்கம். என்னுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலரில் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சோப்பு, அதோட தரம், எந்த சோப்பை நான் பயன்படுத்தலாம், எது நம்மோட சருமத்துக்கு எந்த சோப் தீங்கில்லை, எது நல்லது அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது நான் இப்போ டிஎம்பி எந்த சோப்பு வாங்கினாலும் யாருக்குமே இது எப்படி வாங்குறது, இது எந்த மாதிரி பார்த்து வாங்கணும் அப்படின்னு தெரியாது. ஆனால் நம்ம எந்த சோப்பு வாங்கினாலும் அதோட டிஎஃப்எம் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. டோட்டலி டிஎஃப்எம் அப்படின்னா டோட்டலி ஃபேட்டி மேட்டர் அப்படிங்கிற அதோட ஃபுல் ஃபார்ம். இது இந்த டிஎஃப்எம் அப்படின்னு ஒவ்வொரு குளிக்கிற ஒவ்வொரு சோப்புலேயும் நம்ம வாங்கி பார்த்தோன்னா அதில் அந்த டிஎஃப்எம் வேல்யூ செக் பண்ணிக்கோங்க. அதாவது 75 அந்த 75 மேலே பர்சன்டேஜ் நம்ம டிஎஃப்எம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது ஃபஸ்ட்டு கிரேடில் அது சேரும். அதே இது 65 மேலே இருந்துச்சு, 65%னாலே அது செகண்ட் கிரேடில் அந்த சோப்பு வந்துடும். அதே இது டிஎஃப்எம் பர்சன்டேஜ் 60க்கு கீழே போயிருச்சு அப்படின்னா தேர்டு கிரேடில் வந்துடும். நம்ம இப்போ தேர்டு கிரேடு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம உடலில் உள்ள மாசுக்கள் எதுவுமே முழுமையாக அகற்றப்படாது. ஆனால் நம்ம கிரேடு ஃபஸ்ட்டு கிரேடில் உள்ள சோப்பை பயன்படுத்தி வந்தால் நம்மளோட தோலும் நல்ல மிருதுவாக இருக்கும். அப்புறம் நம்ம தோலில் உள்ள மாசுக்கள் முழுவதும் அகற்றப்படும். அதுதான் அதில் சேர்க்குற ஒவ்வொரு பொருளும் நமக்கு குவாலிட்டியாக தான் இருக்கும். நான் இப்போ உங்களுக்காக காட்ட போகிற சோப்பு என்னன்னா மைசூர் சாண்டல் சோப். இது தாங்க உங்களுக்காக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த சோப்பில் பியூர் சாண்டல்வுட் ஆயில் சேர்த்துருக்காங்க. நம்ம இந்த சோப்போட டிஎஃப்எம் வேல்யூ அப்படின்னு பார்க்கலாம். எங்கே இருக்குது வாங்க பார்க்கலாம். இதை பார்த்துக்கோங்க. கீழே கிரேடு 1 டிஎஃப்எம் 80%. ஸோ இந்த சோப்பை நீங்கள் பயன்படுத்தலான்னு என்னோடய சஜஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சோப்போட டிஎஃப்எம் கூட ஃபஸ்ட்டு கிரேடில் இருக்குது, டிஎஃப்எம் 80% இருக்குது. ஸோ என்னோடய சஜஷன் இந்த சோப்பு பயன்படுத்தினா உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். அப்புறம் இந்த சோப்பில் வேறு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்காங்கன்னு பார்ப்போம். சோடியம் பால்மேட், சோடியம் பால்கர்னேட், அதாவது இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஃப்ராக்ரன்ஸும் நம்ம ஸ்கின்னுக்கு ஓரளவு நல்ல பாதுகாப்பானது தான். ஸோ என்னோடய சஜஷன் இந்த சோப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. சோப்பில் எது பெஸ்ட்டான சோப்பு வேணும் அப்படிங்கன்னா இந்த சோப்பை பெற்றுக்கோங்க. ஆனால் முடிந்தவரை டிஎஃப்எம் வேல்யூ 60% கீழே இருக்கிற சோப்பை மேக்ஸிமம் பயன்படுத்தாதீங்க. எனிவே என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.